வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் வந்து யாருக்குமே இன்னும் டிமேட் அக்கௌண்ட்ல டாடா மோட்டார் டிவிஆர் ஷேருக்கு பதிலாக டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ரேஷியோல இன்னும் அலாட்மெண்ட் கிடைக்காம இருக்கு. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து எப்போ எங்களுக்கு டிமேட் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கிரெடிட் ஆயிரும். அதுக்கு உண்டான டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதேமாரி மார்க்கெட் வந்து என்னதான் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் எவர்கிரீன் ஸ்டாக்ஸ் மாதிரி எப்பயுமே வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஏபிபி, சீமென்ஸ், கூமினஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ். லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து இந்த கம்பெனிஸில் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான வெல்த்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இந்த கம்பெனிஸ் மார்க்கெட்டை என்னதான் ஃபால் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே கீழே போயிடாது. ஆனால் மார்க்கெட் அப்சைடு போகிறப்ப நல்ல மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பப்ளிக் செக்டர் ஆகட்டும், ஏஐ செக்டர்ஸ் ஆகட்டும், ரயில்வே செக்டர், டிஃபென்ஸ் செக்டர் இது எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கிற செக்டர்ஸில் நம்ம ரொம்ப ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் ரீபேலன்ஸ் பண்ணிக்கணும். அதில் ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இப்போ மார்க்கெட்டை ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்கிற இல்லை டிஃபென்சிவ் செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிறது ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு உண்டான டேட் வந்து செப்டம்பர் 1 வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. டாடா மோட்டாரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டாடா மோட்டார் ஷேருக்கு வந்து எப்போ ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க, எப்போ வந்து ட்ரேட் ஆகிறது ஸ்டாப் ஆகும், இதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும். இதை பற்றி கம்ப்ளீட்டாகவே அனலைஸ் பண்ணியிருந்தோம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸும் டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர்ஸும் வந்து மெர்ஜ் ஆகி டாடா மோட்டாராக ஆக போகுது. இந்த மெர்ஜருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12 to 15 மந்த்துக்குள்ள மறுபடியும் வந்து ஒரு டிமெர்ஜர் நடக்க போகுது. அதில் வந்து கமர்ஷியல் மோட்டார்ஸ் தனியாகவும், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியாகவும், டாடா மோட்டார் ஃபினான்ஸ் தனியாகவும் எல்லாமே ஸ்பிளிட் ஆக போகுது. இதை பற்றி நம்ம சேனல்லேயே வந்து டீட்டெயிலாக நிறையாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக நம்ம அந்த பர்டிகுலர் ரேஷியோ அதாவது 10 ஷேர்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா டாடா மோட்டாரில் வந்து 7 ஷேர் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 7 ஷேர் வந்து நம்மளோட டிமேட்டில் எப்போ கிரெடிட் ஆகுன்ற மாதிரி நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான டேட் வந்து டாடா மோட்டார் வெப்சைட்லயே இருக்குது. கிரெடிட் ஆகிற பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா T+17 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 13 ஆகஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து 17 நாள் ஒர்க்கிங் டேஸ்ல வந்து நமக்கு இந்த ஆர்டினரி ஷேர்ஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து இந்த டேட்னு சொல்லல, அவங்க வந்து T+17 டேஸ் அதாவது ஒர்க்கிங் டேஸ்ல வந்து 17 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 வீக்ஸுக்குள்ள நார்மலான டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து எல்லாரோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உண்டான டேட்டு வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து அது கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்றேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து ஜாஸ்தி வந்து பேசுறதில்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுத்துறாது. அதாவது ரைஸ் ஆனாலும் இமீடியட்டா வந்து ஒரு பெரிய ஹைக்கை கொடுக்காது, ஃபால் ஆனாலும் ஒரு பெரிய ஃபாலை கொடுத்துறாது. அந்த மாதிரி இருக்கிற ஏபிபி, சீமென்ஸ், கூமினஸ் இது எல்லாம் வந்து லாங் டேர்ம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குற இந்த 3 ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ விட ட்ரேட் ஆகிற பிஇ காஸ்ட்லியாக தான் இருக்கு. இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனிஸாக தான் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எல்லா கம்பெனிக்குமே எபோவ் 50% மேலே இருக்கு. கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் எல்லாமே வந்து 1 lakh crore மேலே இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதாவது கூமினஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட 52 வீக் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1600 ரூபாயா இருக்கு. ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4171 ரூபாய்க்கு போயிருக்கு. இப்போ 3900 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஹியூஜான வெல்த்தை வந்து இந்த கம்பெனி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட 52 வீக் லோ வந்து 3246 ரூபாயா இருக்கு. இந்த கம்பெனியோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 7974 ரூபாயா இருக்கு. இப்போ வந்து 6650 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே வந்து ஒரு எக்ஸலண்டான வெல்த்தை கிரியேட் பண்ண கம்பெனி தான். ஏபிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட 52 வீக் லோல இருந்து 3847 இருக்கு. ஹை வந்து 9200 இருக்கு.
இப்போ ட்ரேட் ஆகிறது 7700 ரூபாய்ன்ற ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது லாங் டேர்மில் உண்ணாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ், நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற கம்பெனிஸ், நல்ல பிஸ்னஸ் மாடல் இருக்கிற கம்பெனிஸ். ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மார்க்கெட்டை பற்றி பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணால் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். நம்ம சேனல் மெம்பர் வந்து அவர் வந்து டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ்ல ஓரளவுக்கு குவான்டிட்டிஸ் வச்சிருக்காரு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ லாஸ்ட்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஸோ நம்ம வந்து டிஃபென்ஸ் செக்டரை பத்தி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பவர்ஃபுல் கண்ட்ரீஸ்ல, அதாவது மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 4th பிளேஸ்ல இருந்தாலும் அதுக்கு உண்டான செலவினத்திலையும் நம்ம 4th பிளேஸ்ல தான் இருக்கோம். நல்ல ஒரு ஃபண்டிங் வந்து இப்போ டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஃபென்ஸ் செக்டர்ல குவாலிட்டியான கம்பெனிஸை பத்தி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவர் வச்சிருக்கிற கம்பெனிஸும் நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் தான். பாரத் டைனமிக் லிமிடெட் இருக்கு, கொச்சின் ஷிப்யார்ட் இருக்கு, அதே மாதிரி ஷிப் பில்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் தான் அவர் வச்சிருக்காரு. இருந்தாலுமே மார்க்கெட் ஹைல வந்து அவர் கொஞ்சம் அக்கேர் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் உண்ணாமே நல்ல ஃபியூச்சர் கோப் இருக்கிற செக்டர் தான். உங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை பொறுத்து நீங்க வந்து டிஃபென்ஸ் செக்டருக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு பார்த்துக்க. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், இப்போ வந்து ஒரு 5 to 10% தான் டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்க வெயிட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி இன்னும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு மூவ் ஆகாம இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை பொறுத்து நீங்க வந்து இந்த ஸ்டாக்கை வந்து டிசைட் பண்ணுங்க. மேக்ஸிமம் முன்ன கொஞ்சம் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனியில் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா கூட ஒரு லாங் டேர்ம்ல வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹோல்டிங்ஸ் ஜாஸ்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து ப்ராஃபிட் பண்ணுங்க. இல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நம்ம வந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது மார்க்கெட்டில் காஸ்ட்லியாக இருக்கிற ரயில்வே செக்டர்ஸ் ஆகட்டும், பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் ஆகும், ஏஐ கம்பெனிஸ், டிஃபென்ஸ் செக்டர் கம்பெனிஸ் எப்படி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி ரீபேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வியூ கிடைக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சப்போர்ட்டிவாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.